நீங்கள் எல்லாம் பாஸ் பண்ணுவதற்காகவே ஒரு எளிமையான ஒரு 5 மார்க் கொஸ்டின் 10ஆம் வகுப்பில் அடிக்கடி கேட்குறாங்க. புவியியல் பாடப்பகுதியில் இந்தியாவில் காணப்படக்கூடிய ஏதேனும் 5 மண் வகைகளை கூறி அதோட பண்புகள் பரவல் பற்றியான கேள்விகள் கட்டாயமாக உங்களுக்காகவே கேட்கப்படும். அது எல்லாருமே என்ன செஞ்சிடலாம், எளிமையாக எழுதிடலாம். இந்தியாவில் காணப்படக்கூடிய மண் வகைகள். மண் வகைகள்னு சொல்லும் போத முதல்ல மண்ணுன்னா என்னன்னு தெரியணும்ல. முதல்ல மண் எவ்வாறு உருவாகிறது சொல்லுங்க. பாறைகள் சிதைந்து தான் மண் உருவாகிறது அப்படின்றத ஒரு காரணமா சொல்லியிருப்பேன். ஆனா பாறைகள் சிதைவதால் மட்டும்தான் மண் உருவாகலை. விலங்கினங்கள், தாவரங்கள் மற்றும் பல உயிரின பொருட்கள், அதே போல காற்று, பனி, இது மாதிரியான இயற்கை நிகழ்வுகளாலையும் மண் உருவாகும். இப்போ பாறையிலிருந்து மண் உருவாகுதுன்னா 3 வகையில உருவாகும். எப்படி? அரித்தல், கடத்தல், படிய வைத்தல். அரித்தல் அப்படின்ற நிகழ்வு மழை பெய்யும் பொழுது அரித்தல் நிகழ்வு நடைபெறும். அந்த அரித்தல் மூலமாக அது என்ன செய்யுது, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மண் மற்றொரு இடத்துக்கு கடத்தப்படுது. அப்படி கடத்தப்பட்ட மண் எங்கேயாவது ஒரு பள்ளமான பகுதியில் படிய வைக்கப்படும். உங்க வீட்டோட வாசல் பள்ளமா இருக்குன்னா நீங்க என்ன செய்வீங்க, மண் அடிச்சு நிரப்பி வச்சிருப்ப. ஒரு மழை பெஞ்சோடனே இருக்கிற மண்ணுக்குள்ள அடிச்சுட்டு போய் அவங்க வீட்டில் படிய வச்சிடும். நம்ம என்னடா காசு செலவழிச்சு மண் அடிச்சு வச்சிருந்தா இந்த மண்ணுக்குள்ள எங்க போய் படிஞ்சிருச்சு, பக்கத்து வீட்டு போயிருச்சு. அப்ப நம்ம மறுபடியும் அள்ளிட்டு வர்றதா? இது இயற்கையாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. இயற்கையாகவே மழை பெய்யும் பொழுது அந்த மண்ணானது கடத்தப்பட்டு என்ன செய்யும், பள்ளமான பகுதியில் படிய வைக்கப்படும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக பூமியில நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை வருஷமா? இந்த பூமி தோன்றிய காலத்திலிருந்தே மண் உருவாவதற்கான நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இது ஒரு நாள்ல நடைபெற நிகழ்ச்சியா? மண் உருவாவதற்கு ஒரு நாள் ஆகுமா, ஒரு வாரம் ஆகுமா, ஒரு மாசம் ஆகுமா? ஆமா, பூமி தோன்றிய காலத்திலிருந்தே மண்ணு உருவாகி கொண்டேதான் இருக்கிறது. அப்ப மண்ணு எப்படி உருவாச்சு அப்படின்றத இப்ப சொல்லிட்டோம். அப்படிப்பட்ட இந்த மண்ணுல என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் கலந்துருக்கும்? அப்படி உருவான மண்ணில் பல்வேறு வகையான கனிம பொருட்களும், தாவரங்கள், விலங்குகள், காற்று, நீர், எது எல்லாம் கலந்த ஒரு கூட்டு பொருள் தான் அது மண். மண்ணுக்குள்ள இதெல்லாம் கலந்துருக்கு. இப்ப இந்தியாவில் பல்வேறு வகையான காலநிலைகள், சீதோஷண நிலைகள் இருக்கிறதுனால இந்த மண்ணோட வகைகள் 8 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐகேர் அப்படின்ற ஒரு நிறுவனம், அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனம் 1953ஆம் ஆண்டு இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய மண் வகைகளை 8 வகையா பிரிச்சிருக்காங்களாம். சரியா? அந்த 8 வகைகளை நீங்க கூறி அதோட பரவலை நீங்க எழுதின்னு வச்சுக்க, உங்களுக்கு எத்தனை மார்க் கொடுக்கப்படும்? 5 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். சரியா? அப்ப இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மண்ணோட வகைகள் எத்தனை? 8 வகைகள். அதுல மிக முக்கியமான முதல் வகை என்ன அப்படின்னா வண்டல் மண். அது ஆங்கிலத்தில் ஆளுவியல் சாயல்னு சொல்லுவாங்க. இந்த வண்டல் மண் படிவுகள் எவ்வாறு உருவாகுது அப்படின்னா, ஆறுகள், சிற்றோடைகள் அந்த நீரை படிய வைப்பதால் உருவாகக்கூடிய மண் தான் என்னது? வண்டல் மண். இந்த மண்டல் மண்ணில் 2 வகையான படிவுகள் இருக்கும். காதர், பாங்கர் அப்படின்ற 2 வகையான வண்டல் மண் இருக்கு. அதுல புதிய வண்டல் படிவுகள், அதாவது பார்க்கறதுக்கு வெளிர் நிறமா இருக்கும். இப்படி புதுசா தோன்றிய மண் எப்படி இருக்கும்? வெள்ளை வெள்ளையர் தோன்றிய நிறத்துல இருக்கும். அந்த வெள்ளை நிறமாக காட்சியளிக்கக்கூடிய நிறம் தான், அந்த வெள்ளை நிறமாக காட்சியளிக்கக்கூடிய மண் தான் அது காதர். அது வெளி நிறத்துல காணப்படும். அதே நேரத்துல இந்த வெளி நிறத்துல காணப்படக்கூடிய இந்த காதர் மண்ணில் சில இரும்பு பொருட்கள், சில இலை மக்குகள்லாம் கலந்த பிறகு, இந்த களிமண் சிதைவுகள்லாம் கலந்த பிறகு அது எப்படி காணப்படும் அப்படின்னா கொஞ்சம் கருமை நிறத்துல மாறிடும். அந்த மண்ணை தான் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா பாங்கர்னு சொல்றோம். அப்ப புதிய வண்டல் படிவுகளால் உருவாக்கப்படக்கூடிய வண்டல் மண் காதர். பழைய வண்டல் படிவுகளால் உருவாக்கக்கூடியது பாங்கர். இதைத்தான் உங்களுக்கு ஒன்று கேட்குறாங்க. பழைய வண்டல் படிவுகளால் உருவாக்கக்கூடிய மண் என்னது? பாங்கர். பழையக்கு பாங்கர், புதியதுக்கு காதர் அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. சரியா? இதை ஒன்று கேட்குறாங்க. இதே போல இந்த வண்டல் மண் எப்படிலாம் உருவாகுது? ஆறுகள் படிய வைக்கப்படுவதால் உருவாகக்கூடிய மண் தான் அது வண்டல் மண். இப்ப எப்படி தோன்றிடுச்சுன்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு மண்ணிலையும் என்னென்ன மாதிரியான வேதிப்பொருட்கள் இருக்கு, அதோட பண்புகள் என்னன்றதையும் நீங்க என்ன செய்யணும்? குறிப்பிட்டு எழுதணும். அப்ப இந்த வண்டல் மண்ணில் என்னென்ன மாதிரியான வேதிப்பொருட்கள் இருக்கு? பொட்டாசியம், அதோட குறியீடு என்னன்னா K. அதே போல பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு போன்ற வேதிப்பொருட்கள்லாம் இந்த வண்டல் மண்ணில் இருக்கும். இந்த வண்டல் மண்ணை எடுத்து தான் நம்ம என்ன செய்யறோம்? வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தி கொண்டிருந்தோம். இப்ப அதுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டுருச்சு. இப்ப ஏன் அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க?
மண் மண் வளம் உருவாகி கொண்டே தான் இருக்கும். அதை ஏன் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆறுகள் வந்து தங்கு தடையின்றி பயணம் செய்யணும்னா அதற்கு வந்து சமமான நிலத்தோற்றம் இருந்தால் தானே பயணம் செய்யும். வண்டல் மண் அள்ளிக்கிற பெர்மிட் கொடுத்தாங்கன்னா அது எவ்வளவு தூரத்துக்கு அள்ள சொல்லுவாங்க, ஒரு மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் கணக்கில் மேலாப்பில் அள்ளிக்கிற சொல்லி தான் பெர்மிட் கொடுப்பாங்க. இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, ரொம்ப ஆழமாக தோண்டி பள்ளம் பறிச்ச அளவுக்கு என்ன செய்வாங்க, மண்ணை அள்ளிடுவாங்க. அப்போ என்ன ஆகுது, ஆறுகள் ஓடுவதற்கு தடை ஏற்படுது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான மண் தான் வண்டல் மண். ஆனால் அதற்கு பதிலாக இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, பி சாண்ட், எம் சாண்ட் அப்படின்ற மண்ணை வந்து நம்ம செயற்கையாக தண்ணீரை அலசி மண்ணை உருவாக்குறோம். ஆனால் ரெண்டும் ஒன்று தான், பாறையிலேருந்து தான் மண் உருவாகுது. நம்ம கல்லை உடைச்சி மண்ணை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், எம் சாண்ட் பி சாண்டுன்னு. ஆனால் இயற்கையாக உருவாக்கப்பட்ட மண் தான் என்னது, இந்த வண்டல் மண். சரி, இந்த வண்டல் மண் படிவுகள் எங்கேயெல்லாம் பரவலாக காணப்படுது அப்படின்னா, கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி, அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆறுகளால் உருவாகக்கூடிய படிவைக்கப்படக்கூடிய சமவெளிகள் எல்லாமே இந்த வண்டல் மண் காணப்படும். சரியா, இதில் என்னென்ன மாதிரியான பயிர்கள் வளரும் அப்படின்னா, நெல், கோதுமை, கரும்பு, இது மாதிரியான பயிர்கள் நன்கு வளரும். இதில் இந்த வண்டல் மண். வண்டல் மண்ணோட பண்புகள், பரவல், அதில் வளரக்கூடிய பயிர் வகைகள், இது எல்லாத்தையும் ஒரு சார்ட் போட்டு அப்படி எழுதிடலாம். அடுத்து மிக முக்கியமான மண் என்னன்னா கரிசல் மண். இந்த கரிசல் மண்ணோட பண்புகள் என்ன அப்படின்றத ஒரு 2 மார்க் கொஸ்டினா உங்களுக்கு கேட்குறாங்க. சரியா, அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மண் எதுனா கரிசல் மண், பிளாக் சாயில். இதுதான் பூமி தோன்றிய போது உருவான இந்த பசால்ட் பாறைன்னு சொல்றோம்ல, தாய்ப்பாறை. இந்த தாய்ப்பாறையிலிருந்து சிதைந்து உருவான மண் தான் இந்த கரிசல் மண். வண்டல் மண் வந்து மலை பகுதியில் இருக்கக்கூடிய மலை சிதைந்து ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட மண் தான் வண்டல் மண். ஆனா இது பூமி தோன்றிய போதே உருவாகக்கூடிய இந்த தாய்ப்பாறைகள் இருக்குல்ல, அந்த தாய்ப்பாறையிலிருந்து உருவான மண் தான் இந்த கரிசல் மண். இதோட குணம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பிளாக் சாயில்ல டைட்டானியம், இரும்பு தாதுக்கள்லாம் அதிக அளவுல கலந்துருக்கனால தான் இது எப்படி இருக்கும், கருமை நிலத்துல காட்சியளிக்கும். தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரியான 8 வகையில பல்வேறு வகையான மண்கள் காணப்படுது. அதாவது இந்தியா முழுமைக்கும் கணக்கீடு பண்ணும் பொழுது இந்த கரிசல் மண் அதிகமாக பரவலாக காணப்படக்கூடிய பகுதி எங்கன்னா மகாராஷ்டிரா பகுதி. இந்த மகாராஷ்டிரால தான் அதிகமான பருத்தி நெசவாளிகள் இருக்கு. ஏன் சொல்லு, ஏன்னா கரிசல் மண்ணில் தான் பருத்தி அதிகமாக விளையும். அதனாலதான் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி எது, மகாராஷ்டிரா பகுதியை சொல்லலாம். ஏன்னா அங்கதான் அதிகமான பருத்தி நெசவாளிகள் காணப்படுகிறது. அப்ப பருத்தி நெசவாளிகள் காணப்படக்கூடிய பகுதி எங்க, மகாராஷ்டிரா. சரி, இந்த மகாராஷ்டிரா மாலவ பீடபூமி பகுதியில் தான் இந்த கரிசல் மண் அதிகமாக காணப்படுகிறது. இந்த கரிசல் மண்ணில் எது அதிகமாக வளரும், பருத்தி, திணை. அடுத்து மிக முக்கியமான மண் எது அப்படின்னு சொன்னா செம்மண். இந்த செம்மண் வந்து படிவு பாறைகள் சொல்லக்கூடிய செடிமெண்ட்ரி ராக்ஸ் இருக்குல்ல, இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸால உருவாகக்கூடிய பாறைகள் தான் என்னன்னா இந்த செம்மண். அது வந்து கிரானைட், நைஸ் என்ற இந்த பாறைகள் சிதைவதால் உருவாகக்கூடிய மண் தான் இந்த செம்மண். இந்த செம்மண்ல என்னென்ன மாதிரியான வேதிப்பொருட்கள் இருக்கும், இதுல இரும்பு மற்றும் மெக்னீசியம் என்ற மிக முக்கியமான வேதிப்பொருட்கள் இருப்பதால் தான் இது வந்து செம்மை நிறத்துல காட்சியளிக்கிறது. இந்த செம்மண் வந்து எங்கெல்லாம் அதிகமாக காணப்படும் அப்படின்னா, தக்கான பீடபூமியோட கிழக்கு பகுதியிலையும் தென் மாநிலங்கள்லையும் அதிகமாக இந்த செம்மண் காணப்படுகிறது. இதில் வளரக்கூடிய பயிர்கள் என்ன அப்படின்னா நெல், பருத்தி, பருப்பு வகைகள் அதிகமாக இதில் விளைகிறது. சரியா, அடுத்து மிக முக்கியமான மண் என்ன அப்படின்னா சரளை மண். சரளைன்னா என்ன அப்படின்னா, இந்த செம்மண்லேயே கல்லா கலந்துருக்கும். இந்த செம்மண்லேயே அதிகமாக கற்கள் கலந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் தான் என்னது, சரளை மண். அதாவது லேட்ரைட் சாயில் சொல்லுவாங்க. இந்தியாவில் வெப்பமும் பனியும் மாறி மாறி அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பகுதியில் இந்த மண் சுவரல் அப்படின்ற லீச்சிங் என்ற நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த மண்ணில் வந்து என்ன ஆயிரும், சரள கற்கள் அதிகமாக கலக்கப்பட்ட ஒரு தோற்றமாக காணப்படும். அதுதான் என்னது, சரளை மண். இந்த சரளை மண்ணில் தான் தேயிலை, காப்பி, ரப்பர் போன்ற தோட்டப்பயிர்கள் அதிகமாக வளரும். தோட்டப்பயிர்னு சொன்னோம்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுதான் நம்ம தோட்டம் சொல்றோமா. தோட்டப்பயிர்கள் சொன்னாலே தேயிலை, காப்பி, ரப்பர் இந்த மாதிரியான மிக முக்கியமான தோட்டப்பயிர்கள் வளரக்கூடிய ஒரு மண் இது சரளை மண் தான். இந்த சரளை மண் எங்க அதிகமாக காணப்படுது அப்படின்னா அஸ்ஸாம் குன்றுகள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லையும் அதிகமாக இந்த சரளை மண் காணப்படுது. அடுத்து மிக முக்கியமான மண் எப்படின்னா காடு மற்றும் மலை மண். இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல, மலை பிரதேசத்தில் காணப்படக்கூடிய மண், அதாவது ஃபாரஸ்ட் அண்ட்
மவுண்டெயின் சாயில்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்பயுமே பனி உறைந்து காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறனால தான் இந்த மண் எப்படி இருக்குது, மலை மண்ணாக காட்சியளிக்கும். இந்த மலை மண்ணில் வளரக்கூடிய தாவரங்கள் வந்து வெப்பத்தை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக அதோட இலைகள் எப்படி மாறி இருக்கும், ஊசியாக மாறி இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் அடுப்படியில் தான் என்ன செய்வோம், சமைப்போம். அதே போல மரங்கள்ல எங்க சமையல் நடைபெறும், இலைகள். அந்த இலைகள்ல தான் ஒளிச்சேர்க்கை என்ற நிகழ்வின் அடிப்படையில தாவரங்கள் என்ன செய்யுது, பச்சையம் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தை அவங்க எடுத்துக்கிட்டு அந்த தாவரம் என்ன செய்யுது, வளருது. இலைகள் வந்து பெருசா இருந்தா என்ன ஆயிரும், அதுல இருக்கக்கூடிய நீர் சத்தை ஃபுல்லா சூரியன் உறிஞ்சிடும். இந்த பனி சூழ்நிலையில வளரக்கூடிய சூரியன் இல்லாதனால இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை தக்க வச்சுக்கணும். அதனால இங்க வளரக்கூடிய மரங்கள் என்ன செய்யுது, ஊசியாக மாறிடும். அதோட இலைகள் எப்படி மாறிடும், ஊசியாக மாறிடும். அந்த மாதிரியான மரங்கள் தான் இந்த ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் போன்ற பகுதியில் வளரக்கூடிய மரங்கள். இந்த மலைப்பகுதிகளிலையும் காப்பி, தேயிலை, பார்லி மற்றும் பல வகைகள், ஆப்பிள் தோட்டங்கள்லாம் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரியான பல வகைகள்லாம் இந்த மலை மண்ணில் தான் வளரும். சரியா? அடுத்து மிக முக்கியமான மண் என்ன அப்படின்னா வறண்ட பாலை மண், அதாவது அரைட் அண்ட் டெசர்ட் சாயின்னு சொல்லுவாங்க. இந்த டெசர்ட் சாயின்னு சொல்லும் போது இந்த மண் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், வண்டல் மண் போலவே வெளிரிய நிறத்துல தான் இருக்கும். ஆனா இதுல என்ன இருக்காது அப்படின்னா ஈரப்பதம் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா இங்க அதிகமான வெப்பம் இருக்கிறதுனால அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை ஃபுல்லா யார் உறிஞ்சிருவாங்க, சூரியன் உறிஞ்சிரு. அப்ப ஆவியாதல் தொடர்ச்சியா நடக்கிறதுனாலதான் இந்த மண் எப்படி இருக்கு, வறண்டு போயிருக்குது. அதனால அதிகமான வெப்பம் மற்றும் ஆவியாதல் நிகழ்வு தொடர்ச்சியா நடைபெறுவதால் தான் இந்த மண் எப்படி இருக்கு, வறண்ட மண்ணாக இருக்கிறது. சரிங்க, இந்த மண் எங்கெல்லாம் அதிகமாக காணப்படுது அப்படின்னா ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தோட வடக்கு பகுதி, கிட்டத்தட்ட ராஜஸ்தான் நெருங்கிடும். இந்த மாதிரியான பகுதிகளில் தான் இந்த வறண்ட பாலை மண் இருக்கிறது. சரியா? இந்த மண்ணில் ஏதாவது விளையுமா? இப்போ ராஜஸ்தான்ல ரொம்ப முன்னேற்றம் ஆயிடுச்சு. அதிகமான பல்நோக்கு திட்டங்கள் என்ற அடிப்படையில் சிந்து நதியின் துணை ஆறான சட்லஜ் ஆறு இருக்குல்ல, அதன் குறுக்கே கட்டப்பட்டதுன்னா பக்ரானங்கள் அணை. இந்த அணைக்கட்டுகள் மூலமாக நீர் தேவைகள் யாருக்கு பூர்த்தி செய்யப்படுது, ராஜஸ்தான் மாநிலத்துக்கு பூர்த்தி செய்யப்படுது. அதுபோக இந்த நீர்ப்பாசன திட்டங்களின் மூலமாக ராஜஸ்தான்லையும் மிக முக்கியமாக திணை செய்திகளை எல்லாம் அப்ப நீர்ப்பாசன உதவியோட தான் இங்க என்ன செய்யுது, பயிர்கள் வளர்க்கப்படுது. சரியா? அடுத்து மிக முக்கியமான மண் அப்படின்னா உப்பு மற்றும் கார மண், அதாவது சேலைன் அண்ட் அல்கலைன் சாயில் சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு மண்ற அடிப்படையில் நம்ம நடக்கும் போதே கால் வந்து பதியும், ஒரு பொருள் போயிடும். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா காரத்தன்மை அதிகமா இருக்கும். அது காரணம் என்னன்னு தெரியுமா, மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய உப்பு மற்றும் காரத்தன்மையை கொண்ட அந்த வேதிப்பொருட்கள் நுண்புலை ஏற்றத்தின் மூலமாக மண்ணோட மேற்பகுதிக்கு வந்துடும். அதுதான் உப்பு மற்றும் காரத்தன்மைக்கு காரணம். அந்த மாதிரியான மண் தான் இது உப்பு மற்றும் கார மண். இந்த மண்ணில் எந்த செடியுமே வளராது. இந்த உப்பு மற்றும் கார மண்ன்ற அடிப்படையில் ஆந்திர பிரதேசத்துல தான் ஒரு சில இடங்கள்ல இந்த மண் காணப்படுது. சரியா? அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு மண் அப்படின்னா களிமண், அதாவது சதுப்பு நில மண். இந்த டெல்டா மற்றும் ஓதம் சொன்ன அந்த பகுதியில் காணப்படக்கூடிய மண் தான் இந்த சதுப்பு நில மண். சரியா? இந்த ஆறுகள் வந்து கடலில் கலப்பதற்கு முன்பாக வண்டல் மண்ணை படிய வைக்காம நீராகவே காணப்படக்கூடிய ஒரு நிலத்தோட்டம் தான் இது சதுப்பு நில மண். அங்க இருக்கக்கூடிய மண் தான் இந்த சதுப்பு நில மண். இதுல வந்து அதிக அளவுல சேரும் சகதியும் கலந்த பகுதியா இருக்கனால இது கருமை நிலத்துல இந்த மண் காட்சியளிக்கும். இதுலதான் மிக முக்கியமாக சணல் வளருது. தங்க இலை பயிர் என்று அழைக்கப்படக்கூடிய சணல் எதுல வளருது, இந்த சுந்தரவன காடுகள் என்ற அடிப்படையில இந்த மேற்கு வங்காளத்துலதான் வளர்கின்றன. அப்ப அது நம்ம இந்தியாவின் மிக முக்கியமான தங்க இலை பயிர் எது, சணல். அந்த சணல் வளரக்கூடிய பகுதி எது, இந்த சுந்தரவன காடுகள், அதாவது இந்த சுந்தரவன பகுதியில தான் வளர்கின்றது. இந்த 8 மண் வகையிலையும் நீங்க எழுதி அதோட பண்புகள், அதோட பரவல், அதில் வளரக்கூடிய பயிர்கள், இதை ஒரு சார்ட் போட்டு 8ல் குறைந்தது 5வது எழுதி இதை விவரிச்சு எழுதின்னு வச்சுங்க. உங்களுக்கு எத்தனை மார்க் கொடுக்கப்படும், 5 மதிப்பெண். முதல்ல நீங்க மண் என்றால் என்னன்னு சொல்லணும். 1953ஆம் ஆண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் 8 வகையாக மண்ணை பிரிச்சிருக்காங்க அப்படின்ற செய்தி எழுதி, அதுக்கப்புறம் இந்த 8 மண்ணுகள்ல ஏதாவது ஒரு 5 மண்ணை விவரிச்சு எழுதிட்டு நீங்க என்ன செஞ்சிடலாம், முடிச்சீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் 5 மதிப்பெண் கொடுத்துருவாங்க. இது போக கூடுதல் செய்தியாக மண் அரிப்பு என்றால் என்ன அப்படின்ற ஒரு செய்தி எழுதிட்டின்னு வச்சுக்கோங்க, 1 மார்க் கூட குறைக்க மாட்டாங்க. இந்த மண் அரிக்காம இருக்கணும்னா மண்ணில் வந்து கடற்கரை ஓரங்கள்லையும் மண் அரிக்கப்படக்கூடிய அந்த மலை பிரதேசங்கள்ல
தாவரங்களை வளர்த்து வச்சிருந்தோம் வச்சுக்கவே, அந்த தாவரத்தோட வேர்கள் என்ன செஞ்சிடும், அந்த மண்ணை இறுக்கி பிடிச்சிக்கிறோம். அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறதுனால இந்த மண் அரிப்பு ஏற்படாது. அப்ப நம்ம மண் அரிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், மரங்களை வளர்க்கணும். இந்தியா முழுவதும் மண் அரிப்பால பாதிக்கப்படுவதை 2015ஆம் ஆண்டுல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தொலை நுண்ணுணர்வு அப்படின்ற அடிப்படையில, அதாவது செயற்கைக்கோள் இருக்குல்ல, அந்த செயற்கைக்கோள் மூலமாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மண்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது 147 மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு மண் அரிப்பால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இந்தியா இருக்கிறது அப்படின்னு. அப்ப மண் அரிப்பு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ள பல்வேறு பகுதிகள் இந்தியாவில் இருக்குது. அப்ப அந்த பகுதியில எல்லாம் நம்ம என்ன செய்யணும், காடுகளை உருவாக்கணும், அணைகள் கட்டணும், நீர் தேக்கம் பண்ணணும், மழை பெய்வதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். இதெல்லாம் செஞ்சோம்னா தான் மண் அரிப்பு. இப்போ மண் அரிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்க உங்களோட கடமை என்ன, மரங்களை வளர்க்கணும், நீரை சிக்கனமா பயன்படுத்தணும். அப்போ மண் வகைகளை கட்டாயம் எல்லாரும் எழுதுவீங்களா? இந்தியாவில் காணப்படக்கூடிய 8 மண் வகைகளோட பேர்களை சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இந்த ஆளோட ஆளா அழுத ஆளாம் ஓவாச்சின்னு சொல்லுவாங்க. அந்த கதை தெரியுமா? கேதை கேட்கும் போத இப்படி கூடிக்கிட்டு அழுவாங்க, பார்த்திருக்கியா? ஆமா, அப்படி அழுகும் போது அழுகிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு உள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அது மாதிரி நான் 8 மண் வகைகள் சொன்னா சில பேர் தான் வாயை சேர்க்கிறேன், சில பேர் அப்படின்றேன். படிச்சிருவீங்களா? 8 மண் வகைகள்ல 5வது கட்டாயம் படிச்சு அதோட பரவலை எழுதிடணும். சரியா? சரி.